ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க யங்ஸர் பேஸ். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நான் நேற்றே அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம கூட ஹேரி வேறு இருக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி போய் அதை நம்ம முடிக்கலாம். என்னென்னா ஏன் அதை நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா முதலாவது நான் இதை உடைக்கிறேன், அப்படியே உடைச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா நாம் இந்த ஸ்டோரேஜில் தான் இனிமேல் நாம் நிறைய விஷயங்களை சேகரித்து வைக்க போகிறோம். ஃபுட்டு, வாட்டரு, ஸ்டோனு, எவ்ரிதிங். அதனால நமக்கு இந்த ஸ்டோரேஜ் நீட்டாக ஒரு அலைன்மெண்ட்டோடு இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதனால தான் உடைச்சிட்டேன். இப்போ எல்லா புக்ஸையும் எடுத்து கொண்டு இதில் போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்டர் எடுத்துகிட்டு வர போகிறோம். என்னடா தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம நிறைய விஷயம் பண்ண இருக்குது. அதை நான் லேட்டராக சொல்லியேன். நம்ம இப்போது மரம் வளர்க்குறதுக்கு, செடி வளர்க்குறதுக்கெல்லாம் நமக்கு வாட்ரு தேவைப்படும். அப்போது நம்மக்கிட்ட வாட்ரு இல்லை அப்படின்னா அது கஷ்டமாயிடும். அதனால நம்ம இப்போயே போய் நம்ம இந்த வாளியிலலாம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். எனிவே போகலாமா? மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேரி வாடா போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் வந்துடுவான். நம்ம இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ போகிறோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நிறைய எனிமீஸ் இருக்கும். நான் நேற்றே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம லைஃப் மோடில் இருக்கனால எப்போ வேணால் நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை போய் இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் அதில் ஃபில் ஆகும். ஃபில்லான வாட்டரை நம்ம அப்படியே இந்த இதில் பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஃபில் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எடுத்ததெல்லாம் திரும்பி வெளியே போயிடும். அதனால் அந்த லிமிட் வரைக்கும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம போய் போட்டுட்டு திருப்பி கொண்டு ஃபில் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. நம்ம போயிடலாம். ஹேரி வாடா போகலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனிவே போகலாம். இங்கே ஒரு முகேச மாதிரி ஒருத்தன் இருப்பான். டிஎன்டி மாதிரி ஒருத்தன். அவன் நம்ம பக்கத்தில் நின்னான்னு வைங்களேன், நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் எப்போ வெடிப்பான், எப்படி வெடிப்பான்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி நம்மக்கிட்ட வெடிச்சிருப்பான். அவ்வளோதான். நம்ம இதில் போய் எல்லாத்தையும் அழகாக அலைன்மெண்ட்டாக அடுக்கி வைப்போம். இதில் ஃபுல்லாக வாட்டரை மட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன். அடுத்ததுலலாம் ஃபுட்டு இதெல்லாம் நான் அலைன்மெண்ட்டாக வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் அழகாக ஒரு ஃபார்மேட்டில் வைக்கலான்னு ஒரு ஐடியா தான். அதுதான். எனிவே திருப்பியும் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அவன்கிட்ட மட்டும் மாட்டக்கூடாதுங்கிறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் மோஸ்ட்லி தண்ணிக்குள்ளே தான் நிற்பான். ஏன்னா அவன் உடம்பு ஹீட் ஆகுது போல். அதனால நான் சொன்னவன் வந்துட்டான் கைஸ். இவன் தான் அவன். இவன்கிட்ட நாம் பார்க்காம அவன் கண்ணிலே போடாமல் நம்ம போயிடலாம். அவன் வரானான்னு தெரில. ஆனால் நான் தண்ணியை டக்குன்னு ஃபில் பண்ணிக்கேன். ஏன்னா வந்துட்டான் காய்ஸ். அடே ஏறி ஓடி வந்துடுறா, அவன் வந்துடுவான்டா. ஏன்னா அவன் மேபி நீங்கள் அதை நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கான். ஐயோ கோழி போகுதே, அது ஓகே போயிடலாம். அடிச்சிட்டு வாடா டே ஹேரி வாடா. ஐயோ வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். ஐயோ பார்த்தீங்களா, அவன் நம்மளை தேடி நம்ம கிட்ட வெடிச்சிட்டு செத்துருவான். அவன் செத்துருவான், நாமளும் செத்துருவோம். ஏன்னா நம்ம இப்போ ஹெல்த் மூலம் விளாட்ருக்கனால ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்ம க்ரியேஷன் மோடில் நாம் தான் கிங்கு, நாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த் மோடில் நாம் செத்துருவோம். அவ்வளோதான். மேபி அவன் வந்தானா நம்ம தெரிஞ்சு ஓடுவது தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு 3 இது இருக்குது. பட் அதெல்லாம் ஃபில் பண்ணணும் இல்லை. இதில் ஃபுட்டு இதில் ஹுட்டு வைக்கலான்னு இருக்கேன். மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அலைன்மெண்ட்டில் வச்சுட்டேன். ஆனால் இது என்னென்னா தெரில. இது ஒரு வேளை நம்ம குக் பண்ணுறதுக்கான இதாக இருக்குமோ, மீதி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே வைக்கலாமா, இங்கே வச்சா கரெக்டாக நினைக்கிறேன். பட் இது என்னென்னா தெரில. ஓகே, நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அது என்னென்னு எனக்கு தெரில. அதனால தான். எனிவே இதை நம்ம டிலீட் பண்ணிட்டு இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம். எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனிவே இதை நம்ம வச்சுட்டு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். எனிவே அடுத்த பாட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தூங்க முடியாது. எனிவே பை காய்ஸ்.